உணர்வு வரணும். மத்தியானம் பசிக்குது, சாப்பிட போகிறோம், கொஞ்சம் சாப்பிட்டோம், 2வது முறை சாப்பிட்டோம், மோர் ஊற்றிக்க போகிறோம், சாப்பிட்றோம். நம்ம சாப்பாடு இன்னும் கொஞ்சம் கேட்குதா? என்ன பண்ணுங்க? ஆமாம், குழம்பு சாதம், ரசம், மோர் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்க? அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிட்டாங்குதா? என்ன சொல்லுதுங்க? போதும் அப்பா, வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பா, இதுக்கு மேலாம் சாப்பிட முடியாது. ஒரு நிறைவு வருது இல்லைங்களா? ஒரு உணர்வு வருதா இல்லையாங்க? உங்களுக்கு அந்த மாதிரி பரிசுத்தம்ங்கிற உணர்வு வந்துருக்குறாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் அறிக்கையிட்டுறீங்க, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பசி எல்லாம் அடங்கிருச்சு, நான் இப்போ எல்லாம் திருப்தியாக இருக்கிறேங்கிறது போல நம்முடைய இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்குங்களாங்க. இந்த உணர்வு வந்தாதான் நீங்கள் பரிசுத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சும்மா வாயால் நீங்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் திருப்பி உங்கள் ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்படி போகிறது கிடையாது. இந்த சுக்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு போவோம். போகும்பொழுது அப்படிங்கிற ஒரு வயசு சாப்பிட்டு போனோம், சாப்பிட்ட மாதிரி இருக்குமா?